வெல்கம் டு ராதா கலை கிச்சன்ஸ். ஆனியன் ரிங்ஸு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வெங்காயம் எடுத்து இதுமாரி ரவுண்டாக கட் பண்ணி ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். இதுமாரி சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ போட்டு இதுமாரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இதுமாரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விடணும். உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா வெங்காயம் கூட மாவு ஒட்டாது. கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் வெங்காயத்தில் ஒட்டி வரும். இதுமாரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒன்று ஒன்றா இதுமாரி எடுத்து போட்டுக்கலாம். இதுமாரி தனித்தனியாக எடுத்து போடுங்க. போட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாம். லைட்டாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இதுமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம்னாலே குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இதுமாரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ஆனியன் ரிங்ஸு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.